வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். தொலைத்தொடர்புக்கு பெரிதும் பயன்படும் GSAT-16 சேட்டலைட் விண்ணில் செலுத்தி இந்தியா வெற்றி. புவிநிலை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மேற்கு வங்க முதல்வர் மம்தா, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா புறக்கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறைக்கு பெரிதும் பயன்படும் GSAT-16 செயற்கைக்கோளை இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. தொலைத்தொடர்பு சேவைக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ GSAT-16 என்ற செயற்கைக்கோளை தயாரித்தது. 880 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட GSAT-16 செயற்கைக்கோள் ஞாயிறன்று அதிகாலை தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. 2:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்ட ஏரியன் 5 ராக்கெட் GSAT-16 சேட்டலைட்டை சுமந்தபடி மேல் நோக்கி சீறி பாய்ந்து சென்றது. விஞ்ஞானிகள் கணித்தபடி GSAT-16 சேட்டலைட்டை விண்வெளியின் புவிநிலை சுற்றுவட்ட பாதையில் ஏரியன் ராக்கெட் நிலைநிறுத்தியதாக பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். 3181 கிலோ எடை கொண்ட GSAT-16 செயற்கைக்கோள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் தொலைக்காட்சி, இணையதளம், தொலைபேசி சேவைகளுக்காக பெரிதும் பயன்படும். தொலைத்தொடர்பு சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த INSAT-3E செயற்கைக்கோளின் காலம் கடந்த ஏப்ரல் மாதம் முடிவுற்றதால் அதற்கு பதிலாக GSAT-16 செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 48 டிரான்ஸ்பாண்டர்களுடன் புவிவட்ட சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் GSAT-16 செயற்கைக்கோள் தான் இஸ்ரோ தயாரித்த மிகப்பெரிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். மோசமான வானிலை காரணமாக 2 முறை விண்ணில் ஏவப்படுவது ரத்தான நிலையில் ஞாயிறன்று வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். GSAT-16 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவியதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ட்விட்டர் மூலம் பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய விண்வெளித்துறையின் மிகப்பெரிய சொத்தாக GSAT-16 செயற்கைக்கோள் விளங்கும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் GSAT-16 செயற்கைக்கோளுடன் அமெரிக்காவின் டைரக்டவி 14 என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளையும் ஏரியன் ராக்கெட் சுமந்து சென்று விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தியது. திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்படும் புதிய அமைப்பில் மாநிலங்களுக்கு பெரிய அளவில் பங்களிப்பு அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். கடந்த 1950இல் உருவாக்கப்பட்ட திட்டக்குழுவை கலைத்துவிட்டு இப்போதைய சூழலுக்கேற்றாற்போல் புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று தனது முதலாவது சுதந்திர தின உரையின் போது பிரதமர் மோடி அறிவித்தார். இது குறித்து ஆலோசிக்க மாநில முதல்வர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி ஞாயிறன்று டெல்லியில் கூட்டினார். பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடந்த கூட்டத்தில் பெரும்பாலான மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் மாநாட்டை புறக்கணித்தனர். பல்வேறு மாநில முதல்வர்கள் முக்கிய கருத்துக்களை கூறியதால் கூட்டம் பயனுள்ள முறையில் அமைந்திருந்ததாகவும், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட திட்டக்குழுவுக்கு மாற்றாக புதிய அமைப்பை உருவாக்க விரும்பியதாகவும் மோடி கூறினார். மாநிலங்கள் வளர்ச்சி பெறாமல் நாடு வளர முடியாது என்ற மோடி, திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைய உள்ள புதிய அமைப்பில் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பங்கு நிச்சயம் உண்டு என்று உறுதியளித்தார். நாட்டின் வலிமையை கருத்தில் கொண்டும் மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையிலும் புதிய அமைப்பை நாம் உருவாக்குவது அவசியம் என்ற மோடி, டீம் இந்தியா கருத்துருவை உள்ளடக்கியதாக புதிய அமைப்பு இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். கூட்டத்துக்கு பிறகு நிருபர்களிடம் பேசிய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி, திட்டக்குழுவுக்கு பதிலாக புதிய அமைப்பை உருவாக்க வேண்டுமென்ற கருத்தை பெரும்பாலான மாநில முதல்வர்கள் தெரிவித்ததாகவும், அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை அறிந்த பிறகு புதிய அமைப்பு குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். பிரதமர் தலைமையில் அமையப் போகும் புதிய அமைப்பில் 8 முதல் 10 உறுப்பினர்கள் இடம்பெறுவர் என்று திட்ட செயலாளர் சிந்து ஸ்ரீ குல்லார் தெரிவித்தார். புதிய அமைப்பு அரசின் அனைத்து திட்டப்பணிகளையும் மதிப்பீடு செய்வதோடு மேற்பார்வையிடவும் செய்யும். பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனையும் வழங்கும். முன்னதாக இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் புதிய அமைப்பில் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும், நேரடி பணமானிய திட்டத்தை மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த வானிலை நிகழ்வும் நடக்காத நிலையில் வறண்ட வானிலை நிகழ்ந்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரமணன் தெரிவித்தார். எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத நிலையிலே கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் ஒரு வறண்ட வானிலை நிலை வந்துள்ளது. தென்மேற்கு வங்க கடல் பகுதியில்
ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே தமிழகத்திலே ஓரிரு இடங்களில் நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலே நாம் எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை சராசரி அளவை இதுவரை எட்டவில்லை என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். யுபேர் பன்னாட்டு நிறுவன காரில் பயணம் செய்த டெல்லி பெண் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் தலைநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் யுபேர் நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட நகரங்களில் கால் டாக்ஸி சேவையை அளித்து வருகிறது. டெல்லியைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண் யுபேர் கால் டாக்ஸி மூலமாக கூர்கானிலிருந்து வெள்ளியன்று இரவு வீட்டுக்கு புறப்பட்டார். நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் இப்பெண்ணை காருக்குள்ளேயே ஓட்டுநர் கற்பழித்துள்ளார். பிறகு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றுள்ளார். காரின் நம்பர் பிளேட்டை இளம்பெண் மொபைல் போனில் படம் பிடித்து போலீசுக்கு தகவல் சொன்னதன் அடிப்படையில் டெல்லி போலீசார் துரித கதியில் செயல்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் காரை பறிமுதல் செய்ததோடு ஓட்டுநர் சிவ்குமார் யாதவை கைது செய்தனர். இச்சம்பவத்துக்கு டெல்லி மகளிர் ஆணைய தலைவி பர்கா சிங் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு கற்பழிப்புக்கு உபேர் பதில் சொல்லியாக வேண்டும் என்றார். शर्मनाक हादसा हुआ है और एक ऐसी रिकॉग्नाइज एजेंसी जहां से कि उस लड़की ने कैब बुलाई थी और उस कैब में इस तरह का लगातार जो ये दुर्घटना हुई है अपने आप में बहुत शर्मिंदगी की बात है और इसकी जवाबदेही जो है वो मैं समझती हूँ एजेंसी की बनती है और एजेंसी की भी बनती है. उनको जो एम्प्लॉय रखने चाहिए वो पहचान के जान के उनको. और एक सबसे बड़ी चीज़ है कि जेंडर सेंसिटाइजेशन जो बहुत ज़रूरी है और उनकी काउंसलिंग उन लोगों को ड्राइवरी पे रखने से पहले उनका एक अच्छी तरह से उनको समझाना, उनको एक क्लासेस देना वो बहुत महत्वपूर्ण है. இதனிடையே விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி யுபேர் நிறுவனத்துக்கு டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் மூலம் ஓட்டுநரையும் பயணம் செய்வோரையும் இணைக்கும் யுபேர் டாக்ஸி சேவை பல நாடுகளிலும் வேகமாக பரவி வந்தது. டெல்லி பெண் கற்பழிப்பை தொடர்ந்து யுபேர் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. காவிரி குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி ரயில் மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது எனும் இடத்தில் தடுப்பணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஞாயிறன்று தேமுதிகவினர் தஞ்சை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். அணை கட்டும் முயற்சியை நிறுத்தும் வரை போராட்டம் தொடரும் என்று தேமுதிகவினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் அதிக படை வீரர்களை கொண்டுள்ள வேலூர் மாவட்டத்தில் கொடிநாள் நிதி வசூலை மாவட்ட கலெக்டர் துவக்கி வைத்துள்ளார். இந்திய நாட்டின் எல்லைகளை காத்து இன்னுயிர் நீக்கும் முப்படை வீரர்களின் அரும்பணி தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி படைவீரர் கொடிநாள் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கான நிதி திரட்டும் பணியை வேலூர் மாவட்டத்தில் கலெக்டர் நந்தகோபால் துவக்கி வைத்தார். நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே கொடிநாள் வசூலுக்கான இலக்காக நமக்கு 36,97,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய மாநகர அரசுக்கு இலக்கு 6,52,200 ரூபாய். நம்முடைய மாவட்டத்தில் இப்பொழுது 60,80,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டு நாம் 100% தாண்டி இருக்கின்றோம். இன்னும் இந்த வசூலுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் ஒரு 150% இலக்கை இது என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்திலேயே அதிக ராணுவ வீரர்களை கொண்டது வேலூர் மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து நெல்லை வரையிலான மின்பாதையில் வரும் ஜனவரி முதல் ரயில்கள் இயங்கும் என்று மதுரை கோட்ட மேலாளர் ரஸ்தோகி தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து மதுரை, திருநெல்வேலி வழியாக திருவனந்தபுரம் வரையிலான ரயில்வே பாதை மின்மயமாக்கும் திட்டத்தில் சென்னை முதல் விருதுநகர் வரையிலும் பணி முடிந்துவிட்டது. தற்போது விருதுநகர் முதல் நெல்லை வரையிலுமான பணிகள் முடிந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு செய்த மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ரஸ்தோகி விருதுநகர் நெல்லை வரையிலுமான மின்மயமாக்கல் பணி முடிந்துவிட்டது என்றும் வரும் 10, 11ஆம் தேதிகளில் பெங்களூரில் இருந்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மிட்டல் ஆய்வு செய்து சான்றளித்த பின்னர் நெல்லை முதல் சென்னை வரையிலும் மின்மயமாக்கப்பட்ட தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்றார். Let us wait for 10th and 11th and then we'll run the train from Chennai to Trivandrum by electric engine. 11th is inspection. Once you give the certificate, we can run maybe by this month end or next January. 4 வழி பாதை பாலத்திற்கு அதிக அளவில் நிலம் ஆர்ஜிதம் செய்ய வேண்டியிருப்பதால் இருவழி பாதை உயர்மட்ட பாலமும் கீழே சுரங்க பாதையும் அமைக்கும் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் என்றார் ரஸ்தோகி. கனிம வள கொள்ளை குறித்து விசாரிக்கும் சகாயம் குழுவிற்கு சகல வசதிகளை ஏற்படுத்தி விசாரணையை விரிவுபடுத்த தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார்.
மாநில மாநாடு தொடர்பாக ஆய்வு நடத்த கோவைக்கு ஞாயிறன்று வருகை தந்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். சகாயம் குழுவுக்கு சகல வசதிகள் ஏற்படுத்தி தருவதோடு விசாரணையை விரிவுபடுத்த பாண்டியன் வலியுறுத்தினார். சகாயத்திற்கு சகல உதவிகளையும் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவரை எந்த ஒரு வட்டத்திற்குள்ளும் நிறுத்தாமல் தமிழகம் முழுமையில், நான் முதல்ல சொல்லும்போதே சொன்ன, இயற்கை வளங்கள் எதுவும் தனியாரால் கொள்ளையடிக்கப்படக்கூட அனுமதிக்கக்கூடாது. கர்நாடகா, ஆந்திரா, கேரள மாநிலங்கள் நதிகளின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்துவதோடு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்றும் பாண்டியன் மத்திய அரசை கேட்டுக் கொண்டார். சபரிமலையில் தடைமீறி விற்பனை செய்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் பக்தர்களிடம் திருடிய கும்பலையும் பிடித்துள்ளனர். சபரிமலையில் பக்தர் கூட்டம் அதிகமாக இருக்கும் தருணத்தை பயன்படுத்தி திருட்டு சம்பவம் நடக்கிறது. திருட்டு கும்பலை பிடிக்க சன்னிதானம் போலீசார் ஷேடோ போலீஸை பக்தர்கள் கூட்டத்துக்குள் அனுப்பி வைத்தனர். பக்தர்கள் வேடத்தில் வந்து கொண்டிருந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன், இளங்கோ, ஆர்ஷ பாண்டியன் ஆகிய மூவரையும் போலீசார் பிடித்தனர். இவர்களிடம் இருந்த பணமும் மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் பம்பை முதல் சன்னிதானம் வரை புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றை பதுக்கி அதிக விலைக்கு விற்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து சன்னிதானம் எக்சைஸ் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து அழித்தனர். சில நேரங்களில் மொத்த பணத்தையும் திருட்டு கொடுத்துவிட்டு ஊருக்கு செல்லக்கூட பணம் இல்லாமல் பக்தர்கள் தவிப்பதை காண முடியும். சக பக்தர்கள் வசூல் செய்தும் ஐயப்பா சேவா சங்கத்தின் உதவியிலும் இவர்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய மாநில அரசு மானியத்துடன் சூரிய மேற்கூரை அமைத்து மின் உற்பத்தி செய்ய கோவை மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மின் பயன்பாட்டை குறைக்க மரபுசாரா எரிசக்தி திட்டங்களை அரசு ஊக்குவித்து வருகிறது. வீடுகளில் சூரிய மின்சாரம் தயாரிக்க மத்திய அரசு 30%, மாநில அரசு 20% மானியம் தருகிறது. இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற மாநில அரசின் எரிசக்தி மேம்பாட்டு முகமை அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து கோவையில் இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே இந்த சோலார்லயே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது வரைக்கும் நாங்க எங்க கம்பெனில ஏசி, ஃப்ரிட்ஜ் எதுக்குமே கம்ப்ளைண்டே பண்ணதில்லை. அப்புறம் ஈவன் லைட் கூட எதுவுமே ஃபியூஸ் ஆனதில்லை. எல்லாமே நல்லாவே எரிஞ்சிட்டு இருக்கு. கரண்ட் பில்லு கட்டுற பிரச்சனையும் இல்லை. நெட் மீட்டரிங்னு ஒன்று இருக்குங்க. அந்த மீட்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பேசிக்கா பாத்தீங்கன்னா டே டைம்ல சோலார், அதாவது சூரிய ஒளி பேனல் மேல விழுகிறப்ப கரண்ட் உற்பத்தி பண்ணுது. ஒரு கிலோவாட் பேனல் ஏவரேஜா நார்மலான ஒரு வெளிச்சம் இருக்கிறப்ப, அதாவது வருஷத்துல 365 நாள்ல ஒரு 340 நாள் கம்ஃபர்டபுளா ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தில் உற்பத்தி ஆகிற கரண்ட் என்ன பண்றேன்னா கீழே கொண்டு அதை அந்த கரண்ட் என்ன பண்ணுதுன்னு, கீழே நம்ம வீட்டுல டே டைம்ல ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்கும், ஏதோ 1-2 ஃபேன் கூட ஓட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தேவையான கரண்ட் வீட்டுக்கு கொடுத்துரும். மீதி கரண்ட் என்ன பண்றதுன்னா அப்படியே டிஎன்இபிக்கு நம்ம இபி கிரிட்டுக்கே கொடுத்துறோம். கொடுக்கறது எவ்வளவு கரண்ட் நம்மள ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அந்த நெட் மீட்டரிங்ல தெரிஞ்சிரும். இத்திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை மின் வாரியத்திடம் வழங்கி இரவு நேரத்தில் தேவைப்படும் மின்சாரத்தை மின்கட்டணம் செலுத்தாமல் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,443 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 38 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 36,135 ரூபாயாக இருந்தது. மலைவாழ் மக்களுக்கு மறுவாழ்வு தரும் பொதுவாழ்வு திட்ட விவசாயத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை வளம் பெற துவங்கி உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் நிறைந்துள்ளன. அடிப்படை வசதிகளின்றி உயரமான மலைப்பகுதிகளில் வசித்து வரும் மலைவாழ் மக்கள் கொத்தடி வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு மறுவாழ்வு தரும் விதமாக புதுவாழ்வு எனும் திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது. இதன்படி தோட்டக்கலை, வேளாண்மை துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மலைவாழ் கிராமங்களுக்கு சென்று அவர்களது வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்தனர். பருத்தி, உளுந்து, கொள்ளு மற்றும் பயிர் வகை சாகுபடிகளில் அவர்களை ஈடுபடுத்தி வருமானத்திற்கு வழி செய்தனர். கோவை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் சீங்கப்பதி, பொட்டப்பதி, வெள்ளப்பதி, சாடியல்பதி உள்ளிட்ட 7 மலை கிராம மக்கள் தற்போது விவசாய சாகுபடியில் மும்மரமாகி மகிழ்ச்சியுடன் வாழ துவங்கி உள்ளனர். எங்க ஊர் சீங்கப்பதிங்க சார். முன்னாள் எங்க ஊர்ல 58 ஏக்கர் இருக்குங்க சார். 58 ஏக்கர்ல நாங்க இப்போ 33 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோங்க. இப்ப மேட்டாங்காடு ஃபுல்லா நம்ம மகளிர் திட்டத்துல பழங்குடியினர் மகளிர் திட்டத்துல இப்ப நாங்க மேட்டாங்காடுல 55 ஃபுல்லா விவசாயம் பண்றோங்க. இப்ப இதுக்கு முன்னாடி குத்தகை நிலமெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் காட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த புதுவாழ்வு திட்டம் வந்தது இல்லை, அந்த கூட்டமைப்பு வந்திருந்துங்க. இப்போ எங்களுக்கு போன வருஷத்துலேருந்து இந்த டிராக்டர், இந்த இதர செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் அடுத்த காட்டுக்கு வேலைக்கு போறீங்க, நம்ம சொந்த பூமி இருக்குதுல்ல, இதே குத்தகைக்காக நிலம் பிடிச்சி விடுங்க,
அப்படின்னு கூட்டமைப்பில் சொன்னாங்க. அதையும் நாங்கள் கடைப்பிடிச்சி போன இடம் இருந்து எடுத்தோம்ங்க. புதுவாழ்வு திட்டம் வந்து அதில் ஒரு கூட்டமைப்பு மகளிர் கூட்டமைப்பு அமைச்சதுல இருந்து வந்து மீதிய விவசாயம் பண்ணாத நிலங்களை வந்து பெரிய பெரிய முள் புதர்களாக இருந்தது. அதை வந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக வந்து நாங்கள் வந்து அதை நீக்கி கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து அந்த கிளீன் பண்ண நிலங்கள்லாம் வந்து இப்போ உழவு செஞ்சு பயிர் வகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நடைமுறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் சாடி வயல் பகுதியில் செட்டில்மெண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சுமார் 2-3 ஏக்கர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்தில். இந்த செட்டில்மெண்ட் ஏரியாவில் இருக்க விவசாய நிலங்களை அவங்க வந்து பாடுபட்டு அவங்களோட ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லா ஆதாரமும் அதிலிருந்து எடுத்துக்கிறாங்க. இதில் தோட்டக்கலைத்துறை மூலமாக நாங்கள் அந்த மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக RADP, அதாவது தேசிய தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே RADP திட்டத்தின் கீழ் வந்து இவங்களுக்கு கொத்தமல்லி விதைகளும் மிளகாய் விதைகளும் கத்திரிக்காய் விதைகளும் இவங்களுக்கு மானியத்தில் கொடுத்து அவங்கள காய்கறிகளை பயிரிடுறதுக்கான ஊக்குவிப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் பொதுவாழ்வு திட்டம் மலைவாழ் மக்களுக்கு வரப்பிரசாதமாய் அமைந்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.